بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவன் தனித்தவன் இணைதுணையற்றவன் இவ்வுலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற ஏகத்துவ வார்த்தைகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தியவனாக சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் முன்வைத்த நபிமார்களில் இறுதியாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த குத்துபாவுடைய உரையில் இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளும் அதற்கான தீர்வுகளும் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள் என்கின்ற பொழுது இஸ்லாமிய உலகத்தில் அதே நேரத்தில் இஸ்லாம் எங்கெல்லாம் மிக சொற்பமாக சிறுபான்மையாக பின்பற்றப்படுகின்ற ஒரு கொள்கையாக இருக்கிறதோ அந்த இடங்களில் பெரும்பான்மை சமூகத்தினால் அடக்குமுறை செய்யப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இஸ்லாமிய உலகத்துக்குள்ளும் எத்தனையோ வகையான இஸ்லாமிய அடிப்படைகளில் நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லீம்களே முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பல்வேறுபட்ட சதிகளையும் குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற மக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் என்ற போர்வில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சாரார் அவர்களோடு போராடுகின்ற ஒரு நிலைகளை நாம் கண்டு வருகிறோம். சகோதரர்களே, இந்த நிலையில்தான் இஸ்லாமிய வரலாற்றில் இன்று வரைக்கும் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக, குறிப்பாக இந்த இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராக எத்தனையோ சதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு காரியத்தை நாங்கள் அனைவரும் அறிந்து கொண்டு வருகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகின்ற காலத்தில் இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற அதே நிழலிலே வாழுகின்ற ஒரு சமூகமாக, ஒற்றுமைப்பட்ட ஒரு சமூகமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள்.
நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்களுடைய அந்த காலப்பகுதியிலே இஸ்லாமிய ஹிலாபத் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆட்சியின் ஊடாக மக்கள் ஒரு ஒன்றுமித்த ஒரு கருத்தின் கீழ், ஒரு கொடியின் கீழ் இஸ்லாமிய சமூகம் ஒரு பிளவுபடாத ஒரு சமுதாயமாக, ஒற்றுமைப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தார்கள். சகோதரர்களே, அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் உமையாக்கள், மன்னராட்சிகள், அதற்கு பின்னால் வந்த கொடுங்கோல் மன்னராட்சிகள், இப்படி அப்பாசியாக்கள், அதற்கு பின்னால் வந்த உஸ்மானியர்கள், இப்படி என்று நாங்கள் பட்டியலை போடுகின்ற பொழுது ஏதோ ஒரு அடிப்படையில் இஸ்லாமிய சமூகம் ஹிலாபத் என்ற அடிப்படையில், இஸ்லாமிய ஹிலாபா என்ற அந்த ஆட்சி அதிகாரம் என்ற ஒரு வட்டத்துக்குள் இஸ்லாமிய சமூகம் ஒன்றுமித்த ஒரே நிலைப்பாட்டில் இருந்த ஒரு நிலைப்பாடு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுதும் இந்த ஹிலாபத் வீழ்ச்சி அடைகிறதோ, இஸ்லாத்தினுடைய இறுதியான ஹிலாபத் உஸ்மானிய பேரரசோடு இந்த உலகத்தை விட்டும் ஹிலாபத் நீக்கப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் 1924 ஆண்டு இந்த உஸ்மானிய பேரரசுடைய வீழ்ச்சியோடு உலகத்தில் முஸ்லிம்களுடைய இந்த கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு உத்தரவாதமற்ற ஒரு காலம் அன்று தொட்டு ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, உண்மையில் அன்றைய ஆட்சியாளர்களிடத்தில் உஸ்மானிய பேரரசுகளாக இருந்தாலும், அந்த உஸ்மானிய ஆட்சியில் இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே பல வழிகட்ட சிந்தனைகள் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் அப்பாசி ஆட்சியாளர் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் கூடுதலாக இஸ்லாத்திலே தவறான நம்பிக்கைகள் இருந்திருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் உலகத்தை ஆளுகின்ற ஒரு சக்தியாக இருந்திருக்கிறார்கள். உலகத்தை ஆட்டி படைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வல்லரசுகளாக அப்பாசிய காலம், அதே போல உஸ்மானிய பேரரசு எல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் சகோதரர்களே, முதலாக இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய புறப்பட்டவர்கள், இஸ்லாத்தை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியவருடைய ஒரு நிலைப்பாடு தான் இந்த உலகத்திலே ஹிலாபத் என்ற ஒரு பகுதியை இல்லாமக்க வேண்டும். முஸ்லிம்கள் இஸ்லாமிய ஹிலாபத் என்ற அந்த ஒற்றுமை கோஷத்தின் கீழ் அவர்கள் ஒன்றுபடுவதை நாங்கள் எப்படியாவது உலகத்திலே இல்லாமலாக்கிவிட்டால் இஸ்லாத்துக்குள் எங்களுடைய சதிகளை இலகுவாக செய்யலாம், புகுத்தி விடலாம் என்ற ஒரு எண்ணிதான் ஆரம்பமாக இந்த உஸ்மானிய இந்த பேரரசுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பிரான்ஸ் படைகளும், அதே போன்று இத்தாலிய படைகளும், அதே போன்று இங்கிலாந்துடைய அந்த படை பட்டாளங்கள் எல்லாம் இந்த துருக்கியை மையமாக வைத்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆளப்பட்ட அந்த உஸ்மானிய பேரரசுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. அன்றைய இஸ்லாமிய ஹிலாபத்தினுடைய தலைநகரமாக இஸ்தாம்பூல் இருந்தது. சகோதரர்களே, இந்த போராட்டத்திலே பிரான்சியர்களும், அதே போன்று இங்கிலாந்தை சார்ந்தவர்களும், அதே போன்று இப்படிக்கக்கூடிய அதாவது அமெரிக்கான்னு சொல்லக்கூடியவர்களும், எல்லா நாடுகளும் இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி எப்படியோ இந்த உஸ்மானிய பேரரசை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு படையெடுப்பை எடுத்து 1924 ஆண்டு இந்த ஹிலாபத்தை, உஸ்மானிய பேரரசை அவர்கள் ஒரே அடியாக அப்படியே ஆட்சிபீடத்திலிருந்து இறக்கி தன்னுடைய கொண்ட்ரோலுக்குள் அந்த துருக்கிய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். சகோதரர்களே, இது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு விடயம். இதில் உள்ள மிக முக்கியமான சில பகுதியில் இருக்கிறது. இவர்கள் தன்னுடைய கொண்ட்ரோலுக்குள் இந்த பிரான்சிய படைகளும், இத்தாலிய படைகளும், அதே போன்று இங்கிலாந்தினுடைய அந்த படைகள் எல்லாம் சேர்ந்து, இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த துருக்கிய ஆட்சியை அப்படியே கவிழ்த்ததன் பின்னால் அங்கு மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய முற்றுகை அந்த நாட்டில் இருக்கின்ற பொழுது, அந்த முற்றுகையிலிருந்து இந்த நாட்டை நாங்கள் விடுவிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டை ஒரு குடியரசாக நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால், நாங்கள் போடுகின்ற சில ஷரத்துகள், சில நிபந்தனைகளுக்கு நீங்கள் முஸ்லிம்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். துருக்கியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் இந்த ஷரத்துகளுக்கு கட்டுப்பட்டால் தான் உங்களுக்கு நாங்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை தருவோம் என்று ஒரு பேரம் பேசினார்கள். சகோதரர்களே, இப்படி பேரம் பேசி அந்த நாடு அதாவது குடியரசாக, அதாவது உரிமை பெற்ற துருக்கிய ஒரு நாடு ஒரு குடியரசு நாடாக மாறுகின்ற அந்த காலகட்டத்தில் அவர்கள் போட்ட அந்த ஷரத்தின் கீழால் தான் துருக்கி அவருடைய கைகளே முஸ்லிம்களுடைய கைக்கு வருகிறது. சகோதரர்களே, ஆனால் அங்கு ஹிலாபத் கிடையாது. முஸ்லிம்களிடத்தில் அவர்கள் ஒப்படைக்கிறார்கள், ஆனால் ஹிலாபத்தோடு மீண்டும் ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒப்படைக்கவில்லை. அவர்கள் போட்ட நிபந்தனைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இங்கிலாந்துடைய நிபந்தனை அது. இங்கிலாந்து அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள்.
அந்த ஒப்பந்தத்திலே முதலாவது போட்டதை இந்த உலகத்தில் இஸ்லாமிய ஹிலாபா ஒன்று இதற்கு புறம் வரக்கூடாது. அவர்கள் போடுகின்ற ஷரத்து தான், நாங்கள் உங்களுக்கு இந்த நாட்டை உங்களுக்கு சொந்தமாக தருவதாக இருந்தால், முஸ்லிம்கள் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு இல்லாமல் அவர்கள் தனியான சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால், நீங்கள் இன்னும் ஒரு ஹிலாபத்தை இதற்கு பிறகு உருவாக்க கூடாது. சகோதரர்கள், ஏனென்றால் இஸ்லாமிய ஹிலாபத்தினால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானவர்கள் அவர்கள். ஏனால் இஸ்லாமிய ஹிலாபத்து வந்தால் அந்நியவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். இஸ்லாமிய ஆட்சிக்கு அவர்கள் வரிகட்டி கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் விம்மிகளாக ஜிஸியா கட்டுகின்றவர்களாகத்தான் வாழ வேண்டும். இதுதான் இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அப்படித்தான் இருக்க வேண்டும். சகோதரர்களே, இது அவர்களுக்கு பாரமாக தெரிந்தனால் ஒப்பந்தம் போடுகிறார்கள். இதற்கு பிறகு ஹிலாபத் என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. இஸ்லாமிய நாடுகளில் ஹிலாபத் என்ற ஒரு சிந்தனை உருவாகக்கூடாது. இது முதலாவது ஒப்பந்தம். அப்படி நீங்கள் அதற்கு எக்ரி பண்ணினால், அந்த ஒப்பந்தத்துக்கு உடன்பட்டால் இந்த நாட்டை தருவோம் என்றார்கள். சகோதரர்களே, இரண்டாவது போட்ட ஒப்பந்தம் இந்த உஸ்மானிய பேரரசு, உஸ்மான் என்பவருடைய அவருடைய பரம்பரையினூடாக வந்த ஒரு ஆட்சி. உஸ்மான் என்ற ஒரு ஆட்சியாளருடைய பரம்பரை தான் அந்த உஸ்மானிய பேரரசு என்று அழைக்கப்படுகிறது. சகோதரர்களே, இவர்கள் ஆர்டர் போடுகிறார்கள். அந்த இங்கிலாந்து அரசு ஆர்டர் போடுகிறது, இந்த உஸ்மானிய குடும்பமே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த உஸ்மானியர்கள், இந்த ஹிலாபத் சிந்தனை இருந்தவர்கள் இந்த நாட்டை விட்டும் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய சொத்துக்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய அத்தனை உடைமைகளும் அவைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய எல்லையை விட்டு வெளியேற்றப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்றார்கள். சகோதரர்களே, இது இரண்டாவது ஒப்பந்தம். மூணாவது போட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? இந்த நாட்டினுடைய சட்டம், துருக்கி நாட்டுடைய அன்றைக்கு இஸ்தாம்பூலிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய ஹிலாபத்தினுடைய சட்டம் என்னவென்றால் அல் குர்ஆனும் அசுன்னாவும். குர்ஆனும் சுன்னாவின் அடிப்படையில் தான் எங்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும், ஏதோ இஸ்லாமிய அடிப்படையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரு சட்டக்கோவை தான் இருந்தது. ஆனால் உஸ்மானியர்கள் அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடந்தால் வேறு வரலாறு. அதாவது தரீகா சிந்தனையோடு வளர்க்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் தரீகா சூபித்துவ சிந்தனைகள் எல்லாம் காணப்பட்டது, அது ஒரு பகுதி. ஆனால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய உலகம், அதாவது இஸ்லாமிய உலகத்துக்கு வெளியேறிப்பவர்களுக்கு இந்த ஆட்சி ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தது. அதனால் இவர்கள் ஒரு சட்டம் போடுகிறார்கள். இதற்கு பிறகு அதாவது இந்த நாட்டினுடைய ஒரு சட்டக்கோவை வரையப்பட வேண்டுமாக இருந்தால் அது ஒரு சர்வதேச மட்டத்திலான சட்டமாக இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அமுல்படுத்தப்படுகின்ற, அது இங்கிலாண்டாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம், எந்த நாட்டிலே செய்யப்படுகின்ற ஆட்சி அதிகாரத்துக்கு சட்டமாக இருந்தாலும் அது ஒரு பொதுப்படையான ஒரு சட்டமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த துருக்கி நாட்டுக்கும் வர வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை வரைந்தார்கள். இஸ்லாமிய அடிப்படையில் அந்த சட்டம் இருக்கக்கூடாது. சகோதரர்களே, அது மாத்திரம் இல்லாமல் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த ஹிலாபத் சிந்தனையோடு இருக்கிறார்களோ, ஆட்சி அதிகாரம் வேண்டும், மீண்டும் ஒரு இஸ்லாமிய ஹிலாபாவை உருவாக்க வேண்டும், அதற்காக நீ பாடுபட வேண்டும் என்று சில ஹரக்காக்களை, இயக்கங்களை, சில அமைப்புகளை யாரெல்லாம் உருவாக்குகிறார்களோ அவர்களெல்லாம் முடக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை உருவாக்க கூடாது. அவர்கள் அப்படிப்பட்ட அமைப்புகள் முடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை போட்டார்கள். அடுத்ததாக போட்ட நிபந்தனை தான் இந்த துருக்கிய மண்ணை நாசமாக்குவதற்கு, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே துண்டு துண்டாடுவதற்காக வேண்டி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சரிதான் முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடிய முஸ்தபா கமால் அத்தாதுர்க் என்ற மேற்கத்திய சிந்தனைவாதியாக இருந்தவர். அதாவது மிக படுமோசமாக, பேரில் அவர் முஸ்லிம், ஆனால் அவருடைய அத்தனை சிந்தனையும் மேற்கத்திய சிந்தனை. மேற்கத்திய சிந்தனையில் வளர்க்கப்பட்ட ஒருவர் இந்த முஸ்தபா கமால். சகோதரர்களே, இவரை கொண்டு வந்து அந்த அன்றைய துருக்கி அரசிற்கு தலைவராக, அந்த நாட்டுடைய குடியரசுடைய தலைவராக இவரை நியமித்தார்கள். சகோதரர்களே, வரலாற்றிலே இவரை கடுமையாக பேசக்கூடிய, அதாவது எந்த அளவுக்கு சொல்லப்படும் என்றால் ஒரு சிலை வணக்கம், விக்கிர ஆராதனை செய்யக்கூடியவர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இவர் வரலாற்றில் பேசப்பட்டவர். கடுமையாக இஸ்லாத்துடைய சிந்தனைகளுக்கு எதிராக முஸ்லிம்களை காட்டி கொடுத்தவர் சொல்லலாம். இந்த அத்தாதுர்க்கை கொண்டு வந்து துருக்கியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் துண்டாடுவதற்காக கொண்டு நியமித்தார்கள். இவர்தான் இதற்கு பிறகு இந்த நாட்டுடைய தலைவர். சகோதரர்களே, மிக இவருடைய ஆட்சியிலே இவர்தான் ஆரம்பமாக ஜும்ஹூரியா இல்மானியா, அதாவது மத சார்பற்ற கொள்கை, ஒரு நாடு வந்து மத சார்பற்ற ஒரு சிந்தனையுடைய ஒரு நாடாக மாற்றப்படுவதற்கு, இஸ்லாமிய சிந்தனை இருந்த ஒரு நாடு மத சார்பற்ற ஒரு கொள்கைக்கு வருகிறது என்றால் இந்த முஸ்தபா கமால் அத்தாதுர்க்குடைய காலத்தில்.
இதை சரியாக கச்சிதமாக செய்தவர்கள் இந்த இத்தாலியும் இங்கிலாந்துடைய இந்த அரசுகளும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை வரைந்தார்கள். சகோதரர்களே, இது முதலாவது இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமிய ஹிலாபத்தை இந்த உலகத்தில் இருந்து வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும். எப்படியாவது முஸ்லிம்களுக்குள்ளே இவ்வாறான அதாவது குளறுபடிகளை ஏற்படுத்தி உலகத்தில் இஸ்லாமிய அரசு ஒன்றை தோன்றக்கூடாது என்பதற்கான ஒரு சதி வலையை செய்தார்கள். அதை அத்தாதுர்க்கை வைத்து நிறைவேற்றினார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த முஸ்தபா கமால் அத்தாதுர்க் இவருடைய வரலாறுகளை படித்து பார்த்தார். கடும் மோசமான ஒருவர். எந்த அளவுக்கு என்றால், அன்றைய இஸ்லாமிய ஹிலாபத்துக்குள் இருந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய இஸ்லாமிய அடிப்படையிலான அவருடைய அடையாள சின்னங்களை, பெண்களிடம் இருந்த ஹிஜாபுகள் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை கோஷங்கள் ஆங்காங்கே வந்தாலும் இந்த சிந்தனை அன்றைக்கு வந்து விட்டது. உலகத்தில் இஸ்லாமிய ஹிலாபத்தை இந்த உலகத்தை விட்டும் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்களிடத்தில் இருந்த ஆரம்ப சிந்தனை தான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்காங்கே தொத்தியது. நம்ம இன்னைக்கு புதிய ஒரு விடயமா பார்க்கிறோம். ஹிஜாப் விடயம் என்பது ஏதோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-20 வருடத்துக்குள் வந்த ஒரு செய்தியாக நினைக்கிறோம். சகோதரர்களே, இந்த முஸ்தபா கமால் அத்தாதுர்க் என்ன செய்கிறார்? அவருடைய ஆட்சி கைக்கு வந்தவுடன் துருக்கியிலே பெண்களுடைய ஹிஜாபை அப்படியே தூக்கி காட்டி அந்த ஹிஜாபை அப்படியே பத்த வைத்து அவைகளை தன்னுடைய காலுக்குள்ளே போட்டு மிதித்தார். இதற்கு பிறகு பெண்கள் இந்த மாதிரி ஹிஜாப் அணியக்கூடாது என்ற அந்த ஓர்டர்களை எல்லாம் இந்த முஸ்தபா கமால் அந்த நாட்டிலே ஒரு பகிரங்கமான ஒரு உரையிலே அவர் உரையாற்றினார். சகோதரர்களே, அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன், நம்முடைய சட்டக்கோவையை நாம் எடுத்திருக்கின்ற இந்த அல் குர்ஆன், இந்த அல் குர்ஆனை மக்கள் மன்றத்திலே வைத்து அப்படியே கிழித்து அதை அப்படியே தன்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதித்தவர் தான் இந்த முஸ்தபா கமால். சகோதரர்களே, இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள் குர்ஆனை பற்ற வைக்கிற என்பதற்கான ஆர்ப்பாட்டம் செய்யப்படுகிறது. குர்ஆனுடைய பிரதிகளை ஆங்காங்கே பத்த வைக்கிறார் என்பதற்காக கடுமையான விமர்சனங்கள் எழுப்புகிறோம். ஆனால் இதை ஆரம்பமாக இந்த சிந்தனையை கொண்டு வந்தது இந்த மேற்கத்தியர்கள். இவர்கள் தான் அந்த சிந்தனை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுக்குள்ளே இப்படியான பல பிரச்சனைகளை, பிளவுகளை உண்டு பண்ணினார்கள். சகோதரர்களே, இது ஆரம்பமாக இந்த முஸ்தபா கமால் அன்றைக்கு துருக்கிய நாட்டில் செய்த அட்டூழியம். அது மாத்திரம் இல்லாமல் பல பள்ளி வாயல்களை டார்கெட் பண்ணார். அங்கே இருந்த பல பள்ளி வாயல்கள், மஸ்ஜிதுகள், அதே போன்று நிறைய மதரசாக்கள், அந்த மதரசாக்களில் எல்லாம் அவைகளை மூடுவதற்கான பல திட்டங்களை செய்தார். மதரசாக்கள், பள்ளி வாயில்கள் எல்லாம் அந்த மக்கள் தொழுகையோடு இருக்கின்ற நிலையை குறைத்து மதரசாக்களோடு தொடர்பான நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தி அத்தனையை பாழாக்குகின்ற ஒரு முயற்சியிலே இந்த முஸ்தபா கமால் அந்த மேற்கத்திய சிந்தனை இருந்ததனால், அதன் ஊடாக வளர்க்கப்பட்ட ஒருவன் என்பதனால் அந்த சிந்தனை இருந்தது. சகோதரர்களே, இது உலகத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் செய்த முதலாவது சதி. மேற்கத்திய உலகம், கீழத்திய உலகம் இரண்டும் சேர்ந்து செய்த மிகப்பெரிய ஒரு சதி. சகோதரர்களே, அடுத்த ஒரு சதிதான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிரான சட்டங்களை ஏற்றுவது. ஒரு ஹிலாபத்தை, முதலாவது சதி ஹிலாபத்தை ஒரேடியாக முடிவு கொண்டு வந்து ஹிலாபத்தை அழிப்பதன் ஊடாக இஸ்லாத்தை எப்படியாவது குளிபறிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள். இரண்டாவதாக, எங்கெல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது. இந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலான அந்த வாழ்க்கையை விட்டு இவர்களை திருப்ப வேண்டும். அதற்கு மிகப்பெரிய அளவு முயற்சி செய்தார்கள். சகோதரர்களே, வரலாறுகளை நாங்கள் படித்து பார்க்கிற பொழுது வில்லியம் பெல்கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மிஷனரியோட ஒரு பாதிரியார், அவர் வெளியிட்ட ஒரு கருத்தை பாருங்கள். சொல்கிறார், அதாவது எப்பொழுது இந்த இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனையும் தன்னுடைய வேதம் என்று அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய குர்ஆனையும் அதே போன்று தன்னுடைய கிபிலாவாக முன்னோக்கி தொழுகின்ற இடம், அதாவது காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய ஆலயம், அதாவது மக்கமா நகரம், இந்த மக்கமா நகரம் ஹஜ்ஜிக்கெல்லாம் உம்ராக்கு அந்த இடத்துக்கு போகிறோம். சகோதரர்களே, அவர்கள் சொன்னார், குர்ஆனையும் இந்த மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை விட்டும் அரபிய மக்களை, அரபு நாட்டு சிந்தனை, அரபு நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை இந்த ரெண்டையும் விட்டும் திருப்பி விட்டால், அவர்களை அதிலிருந்து தூரமாக்கி விட்டால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக குர்ஆனை விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையை விட்டு அவர்கள் திரும்பி விடுவார்கள். அதற்கு பின்னால் அவர்களிடத்தில் நாங்கள் மேற்கத்திய நாகரிகத்தை இலகுவாக புகுத்தலாம். இது அன்றைக்கு சொன்ன கருத்து. அவர் சொல்லுகிறார், உண்மையில் இவர்களிடத்தில் குர்ஆனிய சிந்தனையையும் அதே போன்று இவர்கள் எதை தன்னுடைய புனித ஸ்தலமாக கருதுகிறார்களோ அதிலிருந்து இவர்களை திருப்ப வேண்டும். திருப்பி விட்டால் இவர்களிடத்திலே இந்த மேற்கத்திய நாகரிகத்தை இலகுவாக புகுத்தலாம். சதி திட்டத்தை சரியாக செய்தார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அகப்படுகின்றவர்களை நாம் காண்கிறோம். எத்தனை அரபு உலகங்கள், அரபு நாடுகள்
இன்றைக்கு கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நாடுகள் உலகத்தில் இருக்கிறது, இஸ்லாமிய நாடுகள். சகோதரர்களே, அந்த அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பலமோடு இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் எங்கிட்ட பலம் கிடையாது. முஸ்லிம்களிடத்தில் பலம் இல்லை. ஏன்? மேற்கத்திய சிந்தனைகளும் மேற்கத்தியத்துடைய அத்தனை கவரக்கூடிய நாடுகளாக இந்த இஸ்லாமிய நாடுகள் மாறி இருக்கிறது. இதை அந்த சதித்திட்டத்தை சரியாக செய்தார். எப்பொழுதும் குர்ஆனை விட்டு ஒரு சமூகம் பிசையை போகுமோ, குர்ஆனை புறக்கணிக்குமோ, அந்த இடத்தில் நிச்சயமாக மேற்கத்திய சிந்தனை வந்துவிடும். இன்றைக்கு நம்ம சர்வசாதாரணமாக நம்முடைய நாடுகளில் பார்க்கிறோம். இன்றைக்கு குர்ஆனை பின்பற்றாத ஒரு சமுதாயம், குர்ஆனுக்கு கட்டுப்படாத சமுதாயம் இன்றைக்கு எந்தெந்த நாகரிகத்தோடும் எதை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்திருக்கிறார் என்று ஒரு கணிப்பை எடுத்து பார்த்தால் எல்லோரும் முஸ்லிம்கள் கிடையாது. எல்லோருமே முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் கிடையாது. எல்லோரிடத்தில் மேற்கத்திய நாகரிகம் இலகுவாக புகுந்திருக்கிறது. சகோதரர்கள், அது ஒவ்வொன்றாக பட்டியல் போட நேரம் கிடையாது, பொதுவாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்திலே இந்த மேற்கத்தியத்துடைய கலாச்சார தாக்கம் இருக்கிறது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லோரும் இதில் விதிவிலக்கு கிடையாது. ஆகவே சகோதரர்களே, இது அவர்கள் செய்த இரண்டாவது சதி. அது மாத்திரம் இல்லாமல் தாக்லியன் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு, அதாவது கிறிஸ்தவ பாதிரியார் சொல்கிறார், நாங்கள் குர்ஆனை எப்படி பயன்படுத்த வேண்டுமா அவர்கள் சிந்திக்கிறார்கள். குர்ஆனை கொண்டு குர்ஆனுக்கு அடிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், குர்ஆனை கொண்டுதான் குர்ஆனை அடிக்க வேண்டும். எப்படி அடிக்க வேண்டும்? குர்ஆனிய சிந்தனையை வைத்துதான் அவர்களிடத்தில் ஒரு பிளவை உண்டாக்க வேண்டும். குர்ஆனுக்கு உள்ளாலே பிளவு உண்டாக்குவார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், இதற்கு கடுமையாக மாற்றிக்கொண்ட எத்தனை வழிகட்ட சிந்தனைகளை பார்க்கிறோம். நாம் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள், ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். அவர்கள் சொல்லுகிற கருத்து என்ன? இப்பொழுது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய குர்ஆன் அது குர்ஆன் கிடையாது. உலகத்திலே அஹ்லு சுன்னாக்களோடு, சுன்னிகள் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தோடு போராட்டம் செய்யக்கூடியவர்கள் ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் இலங்கையிலே கிட்டத்தட்ட 20,000 பேர்கள் இருக்கிறார்கள். இதில் ஒருத்தருக்கும் இந்த வரலாறு தெரியாது. 20,000 பேர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இலங்கை நாட்டிலே கர்பலா நடந்திருக்கிறது. வெட்டுக்குதா கர்பலான்னு சொன்னால் தன்னுடைய உடம்புகளை காயப்படுத்துகின்றவர்களும், அது ஈரான் போன்ற பிரதேசங்கள் கூடுதலாக ஷியாக்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் நடக்கும். ஆனால் இலங்கையில் நடத்தியிருக்கிறார்கள் இந்த முறை. சகோதரர்களே, 50க்கு மேற்பட்ட மதரசாக்கள் ஷியாக்களுடைய அந்த ஈரானிய எம்பசியினூடாக வரக்கூடிய பொருளாதாரத்தை தன்னுடைய மதரசாக்களுக்கு ஃபண்டுகளாக எடுக்கிறார்கள். இலங்கையில் உள்ள மதரசாக்கள். சகோதரர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த ஷியா சிந்தனை, இந்த குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் இது குர்ஆன் அல்ல, எங்களிடம் இருக்கக்கூடிய ஹதீதுகள் அது ஹதீதுகள் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஷியா சமுதாயம், சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் சொல்லுகின்ற ஒரு கருத்து தான் இந்த குர்ஆன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து. வஹீயிலே முரண்பட்டவர்கள். சகோதரர்களை, இப்படி நிறைய இதுக்கு உட்பட்ட தரிகாக்கள் எத்தனை இருக்கிறது. சகோதரர்களே, இந்த சிந்தனையை கச்சிதமாக இந்த மேற்கத்திய உலகம் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்குள் செய்தது. இஸ்லாமிய சமூகத்துக்குள் ஒவ்வொன்றாக புகுத்தினார்கள். சகோதரர்களே, அதனுடைய விளைவு நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நான் இந்த செய்திகளை சொல்கிற பொழுது நீங்கள் தீர்வை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த விடயங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக ஒரு சமூகம் செயல்படுமாக இருந்தால் அதில் நாங்கள் இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட வழிகட்ட சிந்தனைகளாக இருந்தாலும் அது குர்ஆனுக்கும் வஹீக்கும் முரண்படுகின்றதாக இருந்தால் பப்ளிக்காக, பகிரங்கமாக அவைகளுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்பட வேண்டும். துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட வேண்டும். இந்த ஊர்களில் அவ்வாறு அமைப்புகள் தோன்றாமல் இருப்பதற்கும் நம்முடைய எதிர்கால ஜெனரேஷனை பாதுகாப்பதற்கான வழிகளை நாங்கள் செய்தாக வேண்டும். சகோதரர்களே, இது எங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. அவர்கள், யூதர்களும் நசாராக்களும் மேற்கத்தியர்கள் மிக கச்சிதமாக முஸ்லிம்களுக்குள் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு சதி. அது மாத்திரமில்லாமல் அவர் சொன்னார், இஸ்லாத்திலே ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும். இஸ்லாத்துக்குள் உள்ளவர்களுக்குள்ளேயே இஸ்லாத்தை ஒரு தவறாக காட்ட வேண்டும். அதே போன்று இஸ்லாத்தை இஸ்லாம் என்ற கத்தியினால் கொள்ள வேண்டும் என்றார். அவர் சொன்ன வார்த்தையுடைய அந்த வெயிட், இஸ்பஹுல் இஸ்லாம் பிசிக்கீனில் இஸ்லாம், இஸ்லாம் என்ற கத்தியால தான் இஸ்லாத்தை கொள்ள வேண்டும். எப்படி கருத்து சகோதரர்களே? அப்ப இஸ்லாத்துக்குள்ளே இருந்து, என்னால் யூதர்களும் நசாராக்களும் அவ்வாறான திட்டத்தை தான் செய்கிறார்கள். முஸ்லிம்களை பணம் கொடுத்து வாங்குகிறார்கள். இஸ்லாமிய கொள்கையில் ஊறிப்போனவர்களை இனம் கண்டு அவர்கள் ஊடாகத்தான் தவறான பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போகிறார்கள். நிறைய வரலாறுகளை பார்க்கிறோம். அதாவது பிரான்சினுடைய ஒரு ஜட்ஜ், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஜட்ஜ் என்ன செய்கிறார், அல்ஜீரியாவுடைய அவருடைய நூற்றாண்டு விழா, அந்த நாட்டினுடைய சுதந்திர விழாவிலே பேசுகின்ற பொழுது அவர் ஒரு கருத்தை முன்வைத்து பேசினார். சொன்னார், இந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் குர்ஆன் என்கின்ற
அரபு மொழி இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை பின்பற்றுகிற ஒரு சமுதாயம். இந்த சமூகத்திலே அரபு மொழியை நீக்கிவிட்டால், அரபு மொழி என்ற அந்த லுகாவை அப்படி எடுத்து விட்டால் இவர்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணலாம். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை அதுதான். அரபு மொழிக்கு முக்கியத்துவம் கிடையாது. அரபு மொழி யாரும் படிப்பதும் கிடையாது. இன்னைக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது, படிப்பித்து கொடுக்கப்படுகிறது. அதற்கான மாணவர்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய குர்ஆன், அல் குர்ஆன் இறங்கிய மொழி, இந்த லுகாவை, இந்த மொழியை படிப்பதற்கு எத்தனை பேர்கள் நாம் தயாராக இருக்கிறோம்? சகோதரர்களே, இந்த அரபு மொழி தெரியாதனால் வந்த விளைவுதான் குர்ஆனை தப்பாக பிழையான முறையிலே வியாக்கியானம் சொல்லி மக்களை திருப்புகின்ற ஒரு சமுதாயம் உருவாகினார்கள். அது அவர்கள் செய்த சதி. அரபு மொழி எல்லாம் தேவையில்லை, அரபு மொழியை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எவனை வழங்கிட்டு போகலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னதினால் வந்த விளைவு இன்னைக்கு குர்ஆனை படிக்காத ஒரு சமுதாயமாக வெறுமனே குர்ஆனுடைய மொழியை ஒரு சாதாரண மொழியாக மாற்றிவிட்டார்கள். சகோதரர்களே, இதை ஒரு காலம் நாங்களும் பேசினோம். நாங்கள் குர்ஆனுக்கு அரபு மொழியெல்லாம் தேவையில்லை என்று பேசிய ஒரு காலம் உண்டு. ஏன் சொன்னோம் தெரியுமா? குர்ஆனை படிக்கவே கூடாது என்று சொன்ன ஒரு காலத்தில் அதை சொன்னோம். அரபு மொழியை அதை படிச்சுட்டு வந்துதான் குர்ஆனை விளங்கணும், அதுக்கு 18 கலை 20 கலை இருக்குது என்று ஒரு காலம் மக்களை போட்டு ஏமாத்தின ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. அல்லாஹ் குர்ஆனை இலகுபடுத்தி இருக்கிறான், எல்லோராலையும் விளங்க முடியும் என்று ஒரு விளக்கம் சொன்னோம். ஆனால் குர்ஆன் அரபு மொழியை படிக்க கூடாதுன்னு சொல்லவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் படிப்பதற்கான ஒரு அழகிய இலகுவான வகையில் இந்த மொழியை வைத்திருக்கிறான். கட்டாயம் மொழியை பற்றி பாண்டித்யம் இருக்க வேண்டும், படிக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு வயதில்லை கிடையாது, அரபு மொழி படிக்க வேண்டிய கட்டாயம் கடமைப்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை ஊட்ட வேண்டும் சகோதரர்களே. ஆகவே இந்த ஒரு நிலையை அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். அரபு மொழியை இவருடைய உள்ளத்திலிருந்து கலட்டி விட்டால், அரபு பாசை எடுத்து இல்லாமலாக்கி விட்டால் இந்த சமூகத்தில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். சகோதரர்களே, 1962ஆம் ஆண்டு வெளியாகின மஜல்லத்துல் மனார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஞ்சிகையில் இந்த கருத்து பதியப்பட்டிருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் சொன்ன கருத்து தான், இந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருந்து குர்ஆனை கலட்ட வேண்டும். குர்ஆன் என்ற அந்த இறைவேதத்தை இவருடைய உள்ளத்திலிருந்து கலட்ட வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த கருத்துக்கு எதிராக எகிப்திலே உள்ள மிகப்பெரிய ஒரு அஸ்ஹரை சேர்ந்த ஒரு அறிஞர் இந்த கருத்து வெளியாகின்ற பொழுது அங்கே இருந்த ஒரு முஸ்தஷ்ரிக், அதாவது கீழத்தேயவாதி ஒருவருக்கு முன்னால், அவர் ஒரு கீழத்தேய சிந்தனை உடையவர், ஒரு மேற்கத்தியவாதி, ஒரு கிறிஸ்டியன், அவரை அழைத்து சொன்னார். அவருக்கு முன்னால் பல சிறுவர்களை எகிப்திலே அழைத்து அந்த ஆலிம் என்ன செய்கிறார் என்றால் எல்லாரும் அவருக்கு முன்னால் இருப்பாட்டி விட்டு அந்த ஒவ்வொரு குழந்தை இடத்திலும் சொல்கிறார், இன்னென்ன சூறாக்களை ஓதுங்கள். சகோதரர்களே, இன்னென்ன சூறாக்களை ஓதுங்கள் சொல்கிற பொழுது அந்த குழந்தைகள் அல் குர்ஆனை அழகாக ஓதுகிறது, ஒவ்வொரு சூறாக்களை ஓதுகிறது. அப்பொழுதுதான் அந்த எகிப்துடைய அறிஞர் சொன்னார், இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவுதான் குர்ஆனை உள்ளத்திலிருந்து கலட்டுவதற்கு முயற்சித்தாலும் எங்களுடைய சிறுவர்களை வைத்து குர்ஆனை உருவாக்கும் என்றார். சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு தேவை. குர்ஆனை மரணமிடுகின்ற நிலைகள், ஒவ்வொரு பள்ளி வாயிலும் எந்த அளவுக்கு அரபு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதே போன்று ஹிஃபுதுகள், குர்ஆன் மரணம் பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். எத்தனை பேர்கள் இன்றைக்கு குர்ஆனை மரணம் செய்கிறார்கள்? சகோதரர்கள், இதற்கு மதரசாவுக்கு போய்த்தான் மரணம் இட வேண்டும் அவசியம் கிடையாது, ஒவ்வொருவருக்கும் மரணமாக்கலாம். அதை ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமோடு தொடர்பாக இருந்தாலே குர்ஆனை மரணமாக்கி விடலாம். சகோதரர்களே, ஆகவேதான் குர்ஆன் இந்த உலகத்தில் யாருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படுமோ அங்கு இந்த சமூகத்துக்குள் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம் என்று ஒரு சதித்திட்டம் சொல்கிற பொழுதுதான் அந்த அறிஞர் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னார், எங்களுடைய இஸ்லாமிய சிறுவருடைய உள்ளங்களில் குர்ஆன் இருக்கிறது, உங்களால் முடிந்தால் இந்த குர்ஆனை எடுத்து பாருங்கள் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். சகோதரர்களே, ஆகவேதான் இவர்களுடைய திட்டம் என்னவென்றால் குர்ஆனுக்கு எதிரான, சுன்னாவுக்கு எதிரான, நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பிரான்சிய நாட்டில், பிரான்ஸ் நாட்டிலே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்களை, ஒரு 10 சிறுமிகள் எடுத்து ஒரு ட்ரைன் கொடுக்கிறார்கள். என்ன ட்ரைன் தெரியுமா? ஹிஜாப் அணியக்கூடாது. ஹிஜாப் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு கடுமையான சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைன் கொடுக்கிறார்கள். அந்த பயிற்றுவிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் பிரான்சிலே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது குடியரசு தினம் வருகிற பொழுது அங்கே அந்த பெண் பிள்ளைகள் எல்லோரும் ஹிஜாபோடு தான் வருகிறார்கள். இவர்கள் பார்த்தார்கள், இவர்களுக்கு இதை பற்றி எவ்வளவு ட்ரைன் பண்ணாலும் இவர்களை இந்த ஹிஜாபிலிருந்து விளக்க முடியாது, அதில் தோற்று போனார்கள். சகோதரர்களே, இப்படி இதே போன ஒரு கட்டம் எகிப்திலே அப்துல் ஹமீத் அல் கிஷ்கியன் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார், எகிப்திலே இந்த மேற்கத்திய சிந்தனை உள்ளவர்கள் பாடம் நடத்துகிறார்களாம்.
கிராமவாசிகளை அனுப்பித்து அவர்களுக்கு உணவும் பரிசுகள் எல்லாம் கொடுத்து படங்களை கொடுத்து அவர்களிடத்தில் இவ்வாறான இஸ்லாமிய சிந்தனைக்கு எதிரான அவர்களுடைய சிந்தனையை, மிஷனரி சிந்தனையை கொண்டு வந்து பாடம் நடத்துகிறார்கள். வசதி இல்லாத மக்கள் எல்லாம் இதுக்கு கவர்ந்து அவருடைய உணவுக்காக வேண்டி, அவருடைய பணத்துக்காக வேண்டி போய் அந்த இடத்துல உட்கார்கிறார்கள். இந்த அறிஞர் சொல்கிறார், ஒரு நாள் இப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இறுதி கட்டத்திலே இவர் காலையிலிருந்து இந்த மேற்கத்தியவாதிகள் இந்த பாடத்தை நடத்தி கொண்டு வருகிற பொழுது மாலை நேரத்திலே அந்த வகுப்புக்கு அருகாமையில் ஒரு அறிஞர், இஜிப்டுடைய ஒரு அறிஞர் போகிறார், பார்க்கிறார் மிஷனரியினூடாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பாடம் நடத்தப்படுகிறது. உடனே அந்த மனிதர் அத்தனை முஸ்லிம்களை பார்த்து சொன்னார், வஹீது, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துங்கள் என்று சத்தமாக சொன்ன உடனே அங்கிருந்த எல்லா முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். சகோதரர்களே, இந்த வரலாற்றை இந்த அறிஞர் சொல்லுகிற போது சொன்னார், அப்துல் ஹமீத் கிஸ்கி என்று சொல்லுகிறார், இவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் கலிமா அந்த அதனுடைய வெயிட் இருக்குமாக இருந்தால் இவர்கள் காலையிலிருந்து செய்த முயற்சி இந்த இடத்துல இந்த கலிமாவை கொண்டு பிகலிமத்தின் வாஹிதா, ஒரு கலிமாவை கொண்டு எல்லாம் தவிடுபடியாகிவிட்டது. சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எங்களிடத்தில் அடிப்படையிலே எப்பொழுது எந்த ஒரு வழிகட்டு சிந்தனைகள் இஸ்லாத்துக்கு எதிரான என்ன சதிகளை கொண்டு வந்து எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணுகிறோம், உதவி செய்கிறோம் என்று வந்தாலும் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க கூடாத நிலையில் இருந்தால் நாங்கள் என்னுடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த ஒரு சதிதான் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பிழையான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க சாஃப்ட்வேர்களை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு போன்களிலே அண்மையில் நம்ம கேள்விப்பட்ட தி ஹோலி குர்ஆன் என்ற பெயரில் ஒரு சாஃப்ட்வேர் குர்ஆன் சாஃப்ட்வேர், ஆனால் அது யூதர்களால் மென்பொருள் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். சகோதரர்களே, அப்ப அது குர்ஆன் அதுக்குள்ள வந்து யூதர்கள் தவறான சில வசனங்களை, குர்ஆனில் இல்லாத அவர்களுடைய கொள்கைக்கு ஆதரவான வசனங்களை அதில் புகுத்தி இருந்தார்கள். அது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. சகோதரர்களே, இந்த அளவுக்கு அவருடைய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை நாங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு சதிதான் அஹ்லாக், எங்களுடைய பண்பாட்டு ரீதியான முஸ்லிம்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்கள், இவைகளை எல்லாம் எப்படியாவது தரமட்டமாக்க வேண்டும். இதிலே அவர்களுடைய சதி. முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற பண்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் இந்த உலகத்தில் கண்டு கொண்டு வருகிறோம். என்னென்ன பண்பாடுகள் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது? முஸ்லிம்களிடத்தில் இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய பண்பாடு இருக்கிறதா? நடத்தையிலும் தன்னுடைய ஆடை கலாச்சாரங்கள், தன்னுடைய பண்பாட்டு ரீதியான, சமூக ரீதியான, இப்படி குடும்பவியல் ரீதியான இந்த பண்பாடுகளை எடுத்து பார்த்தால் எந்த அளவு நாங்கள் மாறி இருக்கிறோம்? இஸ்லாமிய சூழல் ஒன்று இருக்கிறதா? இந்த ஊர்கள் நாம் இஸ்லாமிய ஒரு சூழலோடு வாழுகிறோமா? நம்முடைய வீடு ஒரு இஸ்லாமிய சூழல் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டால் அதில் நீங்களே அதற்கு பதில் காணலாம். சகோதரர்களே, அந்த அளவுக்கு அவர்கள் மேற்கத்திய உலகம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய அந்த ஊடுருவலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது குதுஸ் மாநாடு, கிட்டத்தட்ட 1935ஆம் ஆண்டு நடைபெற்ற குதுஸ் மாநாட்டிலே அதனுடைய உலக மிஷனரிகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்திலே அதனுடைய தலைவர் ஜுவைமிர் என்ற கூடிய ஒருவர் பேசுகிறார். பேசும்போது சொல்கிறார், முஸ்லிம்களை கிறிஸ்துவ மதத்துக்கு எடுப்பது என்பது இலேசான காரியம் கிடையாது. முஸ்லிம்களை நசாராக்களுடைய இந்த கிறிஸ்துவ கொள்கைக்கு எடுப்பது என்பது கஷ்டம். அவர்களை எப்ப கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள் எடுக்கலாம் என்றால் இவர்களை அவர்களுடைய இஸ்லாமிய கொள்கையிலிருந்து கொஞ்சம் விடுவிக்க வேண்டும். இஸ்லாமிய கொள்கையிலிருந்து இவர்களை வெளியேற்ற வேண்டும். இஸ்லாமிய அடிப்படை சிந்தனை இவர்களை கொஞ்சம் தூரமாக்கினால் தான் இவர்களை லேசாக நாங்கள் நசாராக்களை காட்டலாம். இன்னைக்கு முஸ்லிம் ஒத்த நசாராவா போறான் என்றால் அது சொற்பமாக இருக்கும். ஆனால் அப்படி போறவன் யாராக இருப்பான் என்றால் உண்மையிலே அவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அவனிடத்திலே இஸ்லாமிய அடிப்படைகள் பெரிதாக இருந்திருக்காது. அவன் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு மாற்றமான பண்பாடுகளை கொண்டவனாக இருந்ததனால் இலகுவாக அவனுக்கு அந்த கொள்கை சரி என்று படுகிறது. சகோதரர்களே, ஆகவே இது அல்லாமல் பல முயற்சிகளை அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே செய்து எப்படியாவது இவர்களை கைப்பற்ற வேண்டும் முயற்சிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள் ஒரு நாட்டுக்கு இவருடைய திட்டம் அந்த மாநாட்டில் பேசுகிறார்கள். நீங்கள் அரபு நாடுகளுக்கு போகின்ற பொழுது அவர்களுடைய அந்த மிஷனருடைய தலைவர்களுக்கு சொல்கிறார்கள் அட்வைஸாக, நீங்கள் ஒவ்வொரு அரபு நாடுக்கு போகின்ற பொழுது ஒரு மேற்கத்திய பெண்ணோடு தான் போக வேண்டும். எப்படி சதி திட்டம்? ஒரு மேற்கத்திய பெண்ணோடு தான் ஒரு அரபு உலகத்துக்குள்ள நீங்கள் போக வேண்டும். ஒரு அந்நிய பெண்ணோடு, ஒரு இங்கிலாந்துலயோ இத்தாலியோ இந்த மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ சிந்தனை இருக்கக்கூடிய விபச்சாரிகளோடு தான் நீங்கள் போகணும். அதுதான் சொல்கிறார். அந்த பெண்களை கொண்டு போய் நிர்வாணமாக அவர்களை காட்ட வேண்டும். அரபு நாட்டுக்குள் அவர்களை நிர்வாணிகளாக காட்ட வேண்டும். அப்படி காட்டினால்தான் இவர்கள் தன்னுடைய கொள்கையிலிருந்து விடுபட்டு வருவார்கள். பெண்களுடைய இச்சைகளை காட்டி, அதே போன்று இவர்களுக்கு மஜல்லாக்கள், சஞ்சிகைகள், அதாவது செக்சுவல் தொடர்பான மஜல்லாக்கள், சஞ்சிகைகளை இவர்களுக்கு அனுப்ப வேண்டும். அது மாத்திரமில்லாமல் மதுபானங்களை இவர்களுக்கு இன்பமாக காட்ட வேண்டும். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? அரபு நாட்டுக்குள்ளேயே விபச்சார விடுதிகள் இருக்கிறது.
அரபு நாட்டுக்குள்ளேயே மோசமான பல சஞ்சிகைகள் அங்கே பிரசுரிக்கப்படுகிறது. அரபு நாடுகளுக்குள் தாராளமான முறையிலே இந்த மாதிரியான ஆண் பெண் கலப்பு இருக்கிறது. சகோதரர்களே, இது இன்று நேற்று செய்யப்பட்ட சதி அல்ல. இந்த உலகத்திலே இஸ்லாமிய ஹிலாபா அதனுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து இந்த உலகத்திலே புகுத்தப்பட்ட ஒரு சிந்தனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆகவேதான் இவர்களுடைய சதிகள் இஸ்லாமிய உலகத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த யூதர்களும் நசாராக்களும் அந்த மேற்கத்திய உலகம் தன்னுடைய சதி வலைகளை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் மிக கவனமாக இந்த விடயங்களில் நாங்கள் நடைமுறைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சதிகளுக்கு எதிராக, அவர்கள் செய்கிற அந்த சதிகளுக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த சதிவலைக்குள் மாட்டிக்கொள்ளாத ஒரு நிலையில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜெனரேஷனை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பாத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த மேற்கத்திய உலகம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுத்துகின்ற இன்னும் ஒரு சதிதான் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிப்பது. முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை குலைக்க வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம், இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமைப்பட்டால் அவர்களுடைய பலம் என்ன என்பதை அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். எந்த சமூகத்தில் ஒற்றுமை குலைக்கப்படுமோ, எந்த சமுதாயம் துண்டாடப்படுவார்களோ அந்த சமூகத்திலே காற்று போய்விடும் அல்லாஹ் சொல்கிறான். ஃபதஃப்ஷலு, தோற்று போய்வீர்கள். சகோதரர்களே, ஆகவேதான் இதை அவர்கள் கச்சிதமாக செய்தார்கள். இந்த பிரிவை உண்டாக்குவது எப்படி என்று சிந்தித்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவிலே அவர்களை பிரிவினை உண்டாக்குவதற்கு வழி என்ன, இவர்களை துண்டாடுவதற்கான வழிகள் என்ன என்பதை சரியான முறையிலே சிந்தித்து இன்று வரைக்கும் அந்த சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பிரவுன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துவ மிஷனரியை சேர்ந்த ஒரு அறிஞர், இவர் சொல்லுகிறார், முஸ்லிம்கள் ஒரு கொடியிங்கில் எல்லோரும் அந்த இஸ்லாமிய ஹிலாபத்தில் எப்படி ஒற்றுமைப்பட்டிருந்தார்களோ அது போன்று ஒற்றுமைப்பட்டு விட்டால் நாங்கள் வெற்றி பெற முடியாது. ஆகவேதான் இந்த அரபுலகத்துக்குள் நாங்கள் பிரிவினை உண்டு பண்ணுகிற பொழுது, இவர்களை அந்த ஒற்றுமையிலிருந்து நாங்கள் விடுவிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய அந்த கொள்கைக்கு இவர்கள் வருவார்கள், எங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற நிலை அவரிடத்தில் உருவாகும் என்று சிந்தித்தார்கள், செயல்படுத்தினார்கள். சகோதரர்களே, நான் ஏன் இந்த தகவலை சொல்கிறேன் என்றால், இதுவரைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் இவர்கள் போடுகின்ற இந்த தியரிகள், இந்த யூதர்களும் நசாராக்களும் என்ன சதியின் அடிப்படையில் இந்த உலகத்திலே மிக பெரிய அளவிலே திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிறார்களோ, இதுபோன்று இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய உம்மத், அரபு நாடுகள் இதற்கு என்ன செய்தார்கள், இதற்கு எதிராக என்ன செய்ய முயற்சித்தார்கள், அத்தனை வளங்களோடு மிகக்கூடியவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்கும் தனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அருள் வளங்களை நல்ல முறையை தாராளமாக பயன்படுத்துகின்றவர்களாக மாத்திரம் இருக்கிறார்களே தவிர இதற்கு எதிராக பாடுபடுகின்ற ஒரு சமூகம் கொஞ்சமாகத்தான் இருக்கும். சகோதரர்களே, ஆகவேதான் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. நாங்கள் இந்த ஊரில் வாழ்கிறோம் என்றால் இந்த ஊருக்குள் எங்களுடைய இந்த சிந்தனைகள் இவ்வாறான அடிப்படைகளை விட்டு பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய சூழல் நம்முடைய ஊர் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஊர்களில் அனாச்சாரங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கு மாற்றமாக அது என்ன விடயமாக இருந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்பதில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு கருத்துக்கு வர வேண்டும். அப்படியான ஒரு சிந்தனை வருமாக இருந்தால்தான் இந்த ஊரிலே ஒரு இஸ்லாமிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். சகோதரர்களே, இந்த ஊருடைய மறுமலர்ச்சி இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியாக மாறும். நாங்கள் மாற வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்களாக மாறாத வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்த போவதில்லை. சகோதரர்களே, ஆகவே இது மிக முக்கியமானது. அடுத்ததாக அவர்கள் வைத்த இன்னும் ஒரு சதிதான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே இஸ்லாத்தை பற்றியான சந்தேகத்தை உண்டு பண்ணது. இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணார்கள். எப்படி சந்தேகம் வருகிறது என்றால், இப்பொழுது நாம் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை வரையப்படும். ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் 11 திருமணம் முடித்தார்கள், ஆனால் இஸ்லாமிய சமூகத்துக்கு நாளை தான் அனுமதித்துட்டு போகிறார்கள். இந்த கருத்தை சும்மா சொன்ன உடனே இஸ்லாமிய பேசிக் அறிவில்லாதவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை அவர்கள் சொல்வது போன்று ஒரு காமுகன், அவர் கொஞ்சம் உட்கார்ந்து ஆசை கூடியவர் என்ற ஒரு வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வரும். இஸ்லாமிய சமூகத்துக்குள் அதை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருமணம் முடித்த இந்த ஒரு வரலாற்று செய்தியை எப்படி படிக்க வேண்டும், எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேசிக் இல்லாத முஸ்லிம்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். மேற்கத்திய உலகம் சொல்லக்கூடிய செய்தி உண்மைதான், ரசூலுல்லாஹ் தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் நடந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட வரல. இது பற்றிய தெளிவு இன்றைக்கு ஒருத்தர் கூட கிடையாது.
நான் இந்த இடத்துல ஒரு எழுப்பி ரசூலுல்லாஹ் 11 பேர் திருமணம் முடித்தாங்களே, உங்களுக்கு நாளை தான் அனுமதித்தார்கள், என்னது நியாயமா என்று கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? எத்தனை பேர்கள் பதில் சொல்வீர்கள்? சகோதரர்களே, ஆகவேதான் இப்படியான சந்தேகத்தில் உண்டு பண்ணினார். இஸ்லாமிய சமூகத்துக்குள் இப்படி சிந்தனையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வின் மீதும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற நிலை. அது மாத்திரம் இல்லாமல் ஜிஹாதுகள், இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த யுத்தங்கள், இந்த யுத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்கள், நல்ல பண்பாளன் சொல்கிறார்கள், இவருடைய வரலாற்றை பாற்ற இத்தனை யுத்தங்களை செய்திருக்கிறார், எத்தனை பேரை கொண்டு குவித்திருக்கிறார், இவருடைய வேலை ஒரு நாட்டை பிடிப்பதற்கு யுத்தம் செய்கின்றவர், இது மேலோட்டமாக சொல்லிவிடுவார்கள். சாதாரண இஸ்லாமிய அறிவில்லாதவன் அந்த கட்டுரையை படித்து விட்டால் அவன் நினைப்பான் ரசூலுல்லாஹ் ஒரு பயங்கரவாதியோ. சொன்னானா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை காமுகர் என்றார்கள், பயங்கரவாதி என்றார்கள், ஜிஹாத் என்பது ஒரு பயங்கரவாத சிந்தனை என்றார்கள். இதனால் உலகத்திலே ஜிஹாத் நடக்கிற பொழுதெல்லாம் இது பயங்கரவாதிகளுடைய செயல்பாடு என்று முஸ்லிம்களை இன்று வரைக்கும் பயங்கரவாத சிந்தனையுடன் சொல்லக்கூடிய காரணம் இதுதான் சகோதரர்களே. ஆகவேதான் இந்த மாதிரி தவறான ஒரு சிந்தனையை இஸ்லாமிய சமூகத்துக்குள் ஏற்படுத்தினார்கள். யுனெஸ்கோவுடைய அந்த அறிக்கை சொல்லுகிறது, யுனெஸ்கோவுடைய அந்த அறிக்கையிலே மிக பெரிய ஒரு அவர் ஆரம்பமாக தீட்டிய அந்த அறிக்கையில் இஸ்லாமிய அடிப்படைகளை பற்றி அவர்கள் வைத்த தவறான அந்த கருத்துக்களை நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அந்த யுனெஸ்கோ அறிக்கையில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் எப்படி என்றால், இஸ்லாத்தை தவறான பிக்சரிலே மக்கள் மன்றத்திலே கொண்டு போவதற்கு சில வழிகளை வைத்தார்கள். அதுல ஒரு வழி என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது யூதர்கள், நசாராக்கள், சிலை வணங்கிகள் இப்படிப்பட்டவர்களுடைய கொள்கையிலிருந்து சேர்க்கப்பட்ட ஒரு கொள்கை தான். இஸ்லாம் என்ற தனித்துவமான ஒரு கொள்கை அல்ல, இது யூதர் நசாராக்களோட ஒரு மிக்ஸான ஒரு கொள்கை தான் அப்படி என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான கருத்துக்களை என்ன செய்யறாங்க, அன்றைக்கு யுனெஸ்கோவுடைய அறிக்கையிலேயே அதை எழுதினார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை போன்று கபுரத் கலிமத்தன் தஹ்ருஜ் மின் அஃப்வாஹிஹிம், அவருடைய வாய்களால் சொல்லக்கூடிய ஒரு வெறும் வார்த்தை தவிர, பொய்யே தவிர ஒன்றும் கிடையாது, பெரும் பாவம். அவர்கள் பொய்யை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் இஸ்லாம் என்பது தனித்துவமான ஒரு கொள்கை தான் சகோதரர்களே. அது மாத்திரம் இல்லாமல் சொன்னார்கள், இந்த குர்ஆன் இது ஒரு சரியான ஒரு சொல்வன்மை கொண்ட ஒரு குர்ஆன் கிடையாது, இது பெரிய ஒரு இலக்கிய நயம் உள்ளன்னு சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றாக நாங்கள் காணவில்லை அப்படின்னு சொல்லி குர்ஆனை இலகுவாக சொன்னார்கள். இது ஒரு இலக்கிய நயம் கிடையாது சௌர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த உலகத்தில் மனிதனும் ஜின்களும் இணைந்து கொண்டு இது போன்ற ஒன்றை கொண்டு வர முயற்சித்தாலும் முடியாது அல்லாஹ் சொல்லிவிட்டான். சகோதரர்களே, இப்படியான சந்தேகங்களை சமுதாயத்தில் உருவாக்கினார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் கொண்டு வந்து ஹதீதுகளை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகள் எல்லாம் இவைகள் மனிதர்களினால் புனையப்பட்ட செய்தி, இது ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இதெல்லாம் அப்படி கிடையாது. எப்படி யூதர்கள் தன்னுடைய மதத்துக்குள்ளே சொர்க்கம் செய்தார்களோ, நசாராக்கள் தன்னுடைய கொள்கைக்குள் தன்னுடைய சொந்த கருத்துக்களை புகுத்தினார்களோ, அது போன்ற ஒன்றுதான் இதுவும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அப்படி சொன்னார்கள். இப்படியான சில கருத்துக்களை கொண்டு வந்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே ஒரு திட்டத்தை வரைந்தார்கள், சந்தேகத்தை உண்டுவதற்கான அந்த வழிகளை ஏற்பாடு செய்த. இப்படி நிறைய வழிகளை இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்து, எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாமிய சட்டக்கலை என்பது, இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய சட்டக்கலை இருக்கிறது, அந்த சட்டக்கலைகள் கூட இது தௌராத், இஞ்சில் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ அதாவது யூதர்களுடைய கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் தான். அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மது பின் ஹம்பல் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இதை வைத்து தான் சட்டத்தை தொகுத்தார்கள் என்று சொல்லி இப்படி யுனெஸ்கோவுடைய அறிக்கையிலே எழுதினார்கள். சகோதரர்களே, இது சாதாரணமானது கிடையாது. இந்த அறிக்கை அடிப்படையில் தான் அவர்களுடைய இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான சதித்திட்டம் நடக்கிறது. இப்படி நிறைய விடயங்களை இஸ்லாமிய சமூகத்திலே தவறான அந்த சிந்தனைகளை கொண்டு வந்து பல சதிகளை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் பெண்களுக்கு உரிமை இல்லை என்ற ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினார்கள். பெண்களுக்கு இஸ்லாம் உரிமை வழங்க கருத்தை வெளியிட்டார்கள். அதுக்கும் எந்த விதமான அடிப்படைகளும் கிடையாது. ஆனால் இது ஒரு சதியாக போடப்பட்ட ஒரு செய்தி. பெண்கள் இயக்கங்களை உருவாக்கினார்கள். முஸ்லிம்களுக்குள்ளேயே பெண்கள் இயக்கம், எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் போராடக்கூடிய, அதனால் தான் தஸ்லிமா நஸ்ரின் போன்றவர்கள் உருவாகினார்கள். சகோதரர்களே, இப்படி நிறைய பேர்கள் உருவாக்கினார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த இஸ்லாமிய உலகத்தில் ஒரு சுய அதாவது ஒரு சர்வாதிகாரம் கொண்ட அந்த ஒரு நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இவர்களுக்கு ஒரு சுதந்திரமான நிலையை கொடுக்க கூடாது. ஒரு சர்வாதிகாரத்தின் கீழான ஒரு ஆட்சி இருந்தால்தான் இவர்களுக்கு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலை வந்துவிடும் என்று சொல்லி இன்று வரைக்கும் முஸ்லிம்களுக்குள்ளே சுதந்திரமற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக சர்வாதிகார போக்கோடு செயல்படுகின்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு வல்லரசுகளுக்கு மாட்டிக்கொண்டிருக்கின்றவர்கள் முஸ்லிம்கள். ஒவ்வொரு வல்லரசுகளுக்கு கீழாலும் அந்த வல்லாதிக்கத்தின் கீழால் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஆகவேதான் இப்படி பல சதிகளை
மேற்கத்திய உலகம் இஸ்லாத்துக்கு எதிராக செய்து கொண்டே இருக்கிறது, இன்னும் செய்து கொண்டே இருப்பார்கள் சகோதரர்களே. ஆனால் இந்த கொள்கை நிச்சயமாக வெல்லக்கூடிய ஒரு கொள்கை. இறுதியாக இந்த உலகத்தில் இஸ்லாம் தான் ஆளப்போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவுதான் இவர்கள் சதிகளை கொண்டு வந்து செய்தாலும் நிச்சயமாக இந்த உலகத்தில் இஸ்லாம் தான் கை ஓங்கும், இஸ்லாமியர்கள் தான் நாளைக்கு வெற்றி பெறுவார்கள் என்பதில் இஸ்லாம் நமக்கு முன்னறிப்பு செய்த செய்திகள் உண்டு. ஆகவே நாங்கள் அந்த காலத்தை அதை அடைவதற்கு முன்னால், அந்த கனிகின்ற அந்த காலம் வருவதற்கு முன்னால் முஸ்லீம்கள் இவ்வாறான சதிவலைகளுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் எங்களுடைய ஈமானிய சிந்தனையையும் எங்களுடைய இந்த வகையின் அடிப்படையிலான இந்த வாழ்க்கையை நாங்கள் சரியாக உத்தரவாதப்படுத்திக் கொண்டு எங்களுடைய எதிர்கால ஜெனரேஷனையும் சமூகத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் இந்த மேற்கத்திய சிந்தனைகளிலிருந்து அவருடைய அந்த சதிவலைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து தூய இஸ்லாத்தின் பக்கம், அந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றவர்களாக, அதிலே நாங்கள் உறுதியோடு இருந்து மரணிக்கின்ற மக்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.